green house gas. இந்த கேஸ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கேஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கார்பன் அதெல்லாம் சொல்லலாம். இந்த மீத்தேன் கார்பன் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ சன்லைட் இருக்குல்ல சன்லைட் வர ஹீட்டை வந்து இந்த கார்பன் மீதே ட்ராப் பண்ணும், அதாவது பிடிச்சி வச்சுக்கும். அது வந்து பாஸும் ஆகக்கூடாது வெளியும் வராது, ட்ராப் பண்ணும். ட்ராப் பண்ணி அதாவது நம்ம ஏர்த்தோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும். இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அதோட ஹீட். முதல்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளியே வர அதிகமான கேஸ். அடுத்து இந்த கேஸை நம்ம வந்து தடுக்க முடியும் எப்படின்னா ட்ரீஸ் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம அதிகமாக இருக்கணும். ட்ரீஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி ஆக்சிஜனை வெளியிடும். ஆனால் நம்ம வந்து ட்ரீஸை கட் பண்ணுறதுனால அதை டீஃபாரஸ்டேஷன் பண்ணுது. அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் burning of dumping அதாவது டம்பிங்னா என்ன? இப்போ குப்பைகளை எரிக்கிறதுனால அதிகமான டாக்ஸிக் கேஸஸ், அதாவது இந்த கார்பன் மீத்தேனை விட அதிகமான டாக்ஸிக் கேஸஸ் வெளியே வருது. இதெல்லாம் எப்படி இதோட எஃபெக்ட்ஸ், இதனால என்னதான் நடக்கும்? இந்த மாதிரிலாம் எரிக்கிறாங்க, என்னதான் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர், அதிகமாக டெம்பரேச்சர்னால காட்டு தீ உருவாகும். அதாவது ஒரு கார் வந்து ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும் அதிகமாக பேர்ன் ஆகும். ஒரு ஆக்சிஜன் நிறைய இடத்துல ஹீட் அதிகமாச்சுன்னா அது ஈஸியாக பற்றும். அதனால இப்போ தான் ஃபாரஸ்ட் சொல்லுவோம். செகண்ட் டிராஃப்ட், வறட்சி, தண்ணி எதுவுமே இல்லாமல் காஞ்சி போய் விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு வறண்டு போயிடும். செகண்ட் மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப்ஸ். இப்போ சாதாரணமாக ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வெளியே வச்சாலே அது உருகிடும். அந்த மாதிரி அண்டார்டிக் ரீஜன்ஸில் இருக்கிற ஐஸ் உருகி சீயோட மிக்ஸ் ஆகி சீ லெவல் ரைஸ் ஆகும். இதெல்லாம் என்ன ஆகும்னா சுனாமிஸ், டொர்னேடோஸ் ஆகும். இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறது.